நிலாவோட அப்பாவும் அம்மாவும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர போறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா எல்லாருமே வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலாவோட அப்பா அம்மா வெளியே வந்து வண்டியே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போயிட்டு ரொம்பவே குழப்பத்தோட உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட அம்மாவும், இப்ப எதுக்காக இங்க நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா ரோட்ல போற வண்டியோட சவுண்டா தான் இருக்கும், நீங்க வாங்க வந்து தூங்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோட அப்பாவுக்கும் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கனால அவங்க உடனடியா டோரு, வெளிக்கதவு, கேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாவி வச்சு பூட்டிட்டு சாவிய தன்னோட தலகாணிக்கு பக்கத்திலேயே வச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலாவும் அப்பா தூங்குனதுக்கு அப்புறமா நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா ரூம்ல இருக்கானா இல்லையான்றதை செக் பண்ணதுக்காக வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சோழனும் செம்ம பதட்டத்தோட இருக்காங்க. அப்ப கரெக்டா நடேசன் அங்க வந்து, என்னடா இன்னுமாடா இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா உள்ள போயிட்டு நிலாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டை தட்டுறதுக்காக போறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே நடேசன் கிட்ட கெஞ்சி அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நிலா அவங்களோட அப்பா தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக சோழனுக்கு கால் பண்ணி, நான் இப்போ வெளியே வரப்போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாசக்கதவை திறக்க பார்த்தா டோர் ஓப்பனே ஆகலை. அப்புறம் சாவி எங்கன்னு தேடி பார்த்தா சாவியையும் காணோம். அப்போ தான் சோழன் அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் அப்பா கேட்டை வந்து பூட்டிட்டாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி நிலாவும், இந்த கதவுமே பூட்டி தான் இருக்குது, சாவி கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, உடனே சோழனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, உங்கள் வீட்டுக்கு பின்வாசல் இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, சரி நீ அங்கே வந்துடு, நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நிலாவும் வீட்டு பின்வாசல் வழியா சோழனையும் பாத்துறாங்க. அதுக்கப்புறமா வாசல் எகிரி குதிக்கும் போது கரெக்டா சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து நிலாவை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பார்த்து வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கோ செம்ம ஷாக். என்ன சோழன் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு சோழனும் அது பெரிய கதை, நீ முதல்ல எகிரி குதிச்சு வான்னு சொல்லிட்டு நிலாவை எகிரி குதிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா காரில் வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார கூப்பிட, ஆனால் சேரனும் நாளைக்கு வேற நிலா காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்பவே வருத்தத்தோட தெளிவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சோழனும், பேசாம நீயே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிலாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வரியான்னு கேட்க, ஆனால் சேரனும் சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல வரல, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, ஆனால் சொல்லணும் அண்ணன் டைமை வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல காரில் வந்து ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நிலாவை அந்த வீட்டை விட்டு மொத்த குடும்பமாக சேர்ந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்து நிலாவோட அப்பாவுக்கு எப்படியும் நிலா அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வரும். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட போகிறாங்க. நிலாவும், எனக்கு இந்த வீடு தான் பிடிக்குது, பேசாமல் என்ன சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நிலாவோட அப்பா அடுத்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.